Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெகலோபாக்ஸோட எபிசோட் 10 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஃபூஜிமாக்கி நாம்பு கிட்ட வந்துட்டு உங்களோட ஜர்னி இதோட முடிஞ்சிருச்சு அப்படினு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அந்த பசங்க கிட்ட பேசுறேன் அப்படினு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. அன்னியாரம் பார்த்தா ஆப்போசிட்ல ஜோ நின்னுக்கிட்டு இருக்கான். என்ன அதுக்குள்ள பொறுமையா இல்லாம பிரைஸ் மணிக்கு இப்பே கணக்கு போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படினு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். அப்ப நாம்பு வந்துட்டு ஒரு தயக்கத்தோட உண்மையை சொல்லலாமா அப்படினு சொல்லிட்டு சொல்ல வராரு. சும்மா இருங்க, அதுக்குள்ள எதுக்கு நீங்க இவ்வளவு வேகமா செலிப்ரேட் பண்றீங்க, இன்னும் நம்ம மேட்ச் விளையாண்டு முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். இல்ல இதுக்கப்புறம் ரியல் ஃபைட் நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சத்தமா சொல்லிடுறாரு. அப்பதான் நாம்பு ஃபூஜிமாக்கி ரெண்டு பேரும் பிளாஷ்பேக்ல பேசிக்கிட்டு இருந்ததை காட்டுறாங்க. நாம்பு வந்துட்டு இந்த மாதிரி நாங்க மெகலோனியாக்குள்ள என்ட்ராய் உங்க காசை திரும்பி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு இல்லையா. அதுக்கப்புறம் ஃபூஜிமாக்கி வந்துட்டு இல்ல எனக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது, உங்களோட ட்ரீமை பத்தி எல்லாம் இப்ப யாரு கேட்டா, எனக்கு ஜஸ்ட் நீங்க மெகலோனியாக்குள்ள என்டர் ஆனாலே போதுமானது, நீங்க மெகலோனியாக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஸ்மார்ட்டான மூவ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கி சொல்லிருப்பாரு. அப்ப நாம்பு அப்படியே சிரிச்சிருப்பாரு. வேற ஒண்ணும் இல்ல, மெகலோனியாக்குள்ள என்டர் ஆன உடனே மேட்ச் பிக்சிங் பண்ண போறாங்க. இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ல பிக்சிங் பண்றப்ப லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி பணம் ஃபுல்லா கிடைச்சிரும், அது போதும் அப்படின்னு ஃபூஜிமாக்கி சொல்லிருக்காரு. நம்ம லைஃப்லயே பண்ண போறதுல இதுதான் பெரிய பிக்சிங்கா இருக்க போகுது, நம்ம ரெண்டு பேருமே கடன்ல இருந்து தப்பிச்சு ஃப்ரீ ஆகிறதுக்கு இது மட்டும் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. நீங்க என்ன நம்பல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். இல்ல நான் வந்துட்டு அப்படி சொல்ல வரல, நீ வந்துட்டு உண்மையாவே ரொம்ப டேலண்டட் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸர், இது ஒன்னும் நமக்கு கடைசி மேட்ச்லாம் கிடையாது, நம்ம இன்னும் நிறையவே ஆடுவோம், அதனால உன்னோட அடுத்த மேட்ச்ல மட்டும் இதை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மலை மாதிரி அந்த ஹெட்போனை கொடுக்குறாரு. ஜோ வந்துட்டு ஒரு கட்டுப்போட அவர் மூஞ்சிலே குத்திடுறான். இங்க பாருடா ஃபூஜிமாக்கி கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது, அதனாலதான் நமக்காக தான் இதை பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. இல்ல நீங்க உங்களை பத்தி மட்டும் தான் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். என்னடா நீ அதிகமா பேசிக்கிட்டு இருக்க, நம்மள மாதிரி ஆளுங்க எப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியும், ஃபேக் ஐடி இல்லாம அவர் தானே ரெடி பண்ணி கொடுத்தாரு, நம்மள மாதிரி ஃப்ராடுங்க எல்லாம் செத்தா கூட உண்மையான பாக்ஸர் எல்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. இதுதான் வந்துட்டு உண்மையான நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அவர் கையை தட்டி விட்டுட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு போறான். இருடா நம்ம இன்னும் பேசி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. நான் பேசி முடிச்சிட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதெல்லாம் சாட்சியாவும் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான். நாம்பு கிட்ட அவன் போயிட்டு இப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். முதல்ல நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு அவனை கண்ணாபின்னு திட்டி அனுப்பிடுறாரு. அப்போ ஃபூஜிமாக்கி நாம்பு கிட்ட போயிட்டு நம்மளோட டீல மட்டும் நீ முடிச்சு தரல அப்படின்னா சாக போறது நீ மட்டும் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜோ வந்துட்டு வண்டியில செம்ம ஸ்பீடா கத்திக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில மெகலோனியால இருக்க போற 4 பேருக்குமே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. 4 பிளேயர்ஸ்மே இருக்கிற இடத்துல 3 பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஜோ வந்துட்டு அங்க போகல. டீம் நோவர் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோட அசிஸ்டன்ட் சொல்றா. யூகிகோக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. இன்னொரு பக்கம் சாட்சியா தனியா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. நேரம் நாம அங்க வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுற போலயே, வா ஒரு ரைடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சாட்சி வந்து அவர்கிட்ட எதுவுமே பேசாம அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறான். என்ன நீ ஃபூஜிமாக்கி கிட்ட சூப் ஆக போறியா, வா ஒழுங்கா எந்திரிச்சு தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இல்ல இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீங்க ஜஸ்ட் ஜோவை யூஸ் பண்ணதான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியோ சொல்றான். அப்படின்னா நீ தானே அவனை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியோட தொப்பியை கலட்டுறாரு. நாம்பு ஜோ வந்துட்டு இந்த கேம்ல வின் பண்ணி உன்னோட அப்பாக்காக ரிவெஞ்ச் வாங்கன்னு சொல்லிட்டு தானே நீ அவன் கூட இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியோ கேக்குறான். ஆக்சுவலி நாம்பு ஃபூஜிமாக்கி ரெண்டு பேருமே ஷிராட்டோ குரூப்ல இருக்க ஒருத்தங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க தெரியுமா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவன் தான் இதை பத்தியும் சொல்லியிருப்பான். இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கப்ப நாம்பு வந்துட்டு உனக்கு இந்த சின்ன பையனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா இந்த பையனோட அப்பா வந்துட்டு இந்த பையனோட போட்டோ அடிக்கடி என்கிட்ட காட்டியிருக்காரு, அவருமே என்ன மாதிரி ஒரு ஃப்ரீலான்ஸ் இன்ஜினியர் தான், நாங்களும் அதே டீம்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவன் வந்துட்டு ரொம்பவே டேலண்டடான ஒருத்தன், அவன் பல வருஷமா கண்டுபிடிச்ச ரிசர்ச் டேட்டா எல்லாத்தையும் ஷிராட்டோ அவங்க கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு கேக்குறாரு. அவன் வந்துட்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் சாட்சியும் சொல்றான், ஆமா அது உண்மைதான், ஷிராட்டோ குரூப்பால தான் என்னோட அப்பா இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படின்னா உன்னோட அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு கேக்குறாரு. அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம போன வருஷம் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். என்னால அது எதையும் தடுக்க முடியல, ஆனா ஜோவால கண்டிப்பா அவங்களை தடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதனாலதான் அவங்க கூட சேரவே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை சொல்றான். அப்ப நாம வந்துட்டு அவனுக்கு கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப அப்படியே நடந்து போறாரு. எங்க ஓடுறீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட வண்டியில நேரா யூகிகோட வீட்டுக்கு தான் வர்றாங்க. அப்ப நாம வந்துட்டு நீ இப்ப போய் உன்னோட ரிவெஞ்ச் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு கத்தியை கொடுக்குறாரு. நீ ஷிராட்டோ டவுன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன், என்னால இப்போதைக்கு உனக்கு பண்ண முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாட்சியாவும் அந்த கத்தியை திறந்துட்டு ஒரு கட்டுப்போட தான் இருக்கிறான். பட் அந்நியாரம் யூகிகோ பக்கத்துல ஒரு 2 பசங்க வர்றாங்க. அதை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் மனசு மாறுறான். அப்படியே அவன் கத்தியை உள்ள வச்சுட்டு என்னோட ரிவெஞ்ச் வந்துட்டு ஜோவோட சேர்ந்து டாப்புக்கு போறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ நானும் இப்ப ஜோ மேலதான் பெட் கட்டி இருக்கோம், நமக்கே அவனை பத்தி நல்லா தெரியும், லாஸ்ட் மொமெண்ட் வர அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, ஆனா ஜோ வந்துட்டு கண்டிப்பா மேட்சை விட்டு தர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியா சொல்றான். அப்படி நடந்தா நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் மறைஞ்சிருக்கணும், எனக்கு தெரிஞ்சு ஃபூஜிமாக்கி வந்துட்டு ஷிராட்டோ லெவலுக்கு எல்லாம் பெரிய ஆள் கிடையாது, சோ நீ வந்துட்டு சேஃபா இருக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா யூகிகோட வீட்டுக்கிட்ட போயிட்டு யூகிகோ கிட்ட இந்த பையனை கொஞ்ச நாள் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நீங்க மேட்சுக்கு வராம ரீமேட்ச் வரணும்னு சொல்லிட்டு கேட்டீங்க, இப்ப கான்ஃபரன்ஸ்க்கும் நீங்க வரல, ஆனா இப்ப இந்த பையனை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மட்டும் கேக்குறீங்க, வந்து ரொம்ப நாளா வேணாம், ஜோவோட மேட்ச் முடிகிற வரை நீங்க வச்சுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. என்கிட்ட இருந்து கடைசியான ரெக்வஸ்ட் இதுதான், இதை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவளுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. நாம வந்துட்டு ஜோவோட ஐடி கார்டை இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எனக்கு அடுத்தபடியா சாட்சியோ நீ தான் ஜோவை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்படின்னா நீங்க இப்ப எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியோ கேக்குறான். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ மெகலோபாக்ஸோட கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு யூரி வெர்சஸ் பெப்பே அவங்களுக்கான கேம். யூகிக்கு வந்துட்டு மிலிட்டரி ஆபீசர்ஸ் கொஞ்சம் பேர்லாம் அங்க உட்கார வச்சு மேட்ச் பார்க்க வைக்கிறா. ஏன் அப்படின்னா அவங்களோட கீரை மிலிட்டரி தான் விற்க போறாங்க, அதனாலதான் இந்த மெகலோபாக்ஸிங்கே நடத்துறாங்க அவங்க கம்பெனிக்காக தான். அதனாலதான் யூரி ஃபைனல்ல வின் பண்ணா இந்த கியர் வந்துட்டு ரொம்பவே பாப்புலர் ஆகும், நம்ம கம்பெனிக்கு நிறைய பிசினஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமே நடத்துறாவா. இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மட்டும், நாளைக்கு வந்துட்டு செகண்ட் செமிஃபைனல், அதனால ஜோ வந்துட்டு சும்மா மேட்ச் பாக்குறதுக்காக வந்திருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பைடர் வந்துட்டு நல்லாவே அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட டான்சிங் ரோஸ் மாதிரி சூப்பரா டான்ஸ் ஆடிக்கிட்டே அட்டாக் பண்றான். கண்டினியூவா ஸ்பைடர் தான் யூரி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். யூரி வந்துட்டு டாஜ் பண்ணிக்கிட்டு மட்டும் தான் இருக்கான். அதுக்கப்புறமா யூரி வந்துட்டு ஒரு பஞ்ச் பண்ண வரான். பட் அதையுமே ஸ்பைடர் ஈஸியா டாஜ் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் ஒரு இன்ச் கூட அசைவே இல்ல, யாரு மேலயும் பஞ்ச் பவர்ஃபுல்லா உழவே இல்ல
அப்படியே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியுது. இப்ப செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ரேலி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்குது. பட் ஒருத்தன் மேல ஒருத்தன் அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. கரெக்டா ஒருத்தன் அடிச்சா இன்னொருத்தன் தடுத்துறான். இந்த மாதிரியே கார்டு வச்சுக்கிட்டு சூப்பரா போய்கிட்டு இருக்குது மேட்ச். அப்போ ஸ்பைடர் வந்துட்டு யூரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல டக்குன்னு அவனுக்கு ஒரு பஞ்ச விட்டுறான். சோ ஃபர்ஸ்ட் பஞ்ச் இந்த கேமுக்குள்ள நம்ம ஸ்பைடர் தான் எடுக்கிறான். யூரி அடிச்ச உடனே ஸ்பைடர் வந்துட்டு நான் அவனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப யூரி வந்துட்டு அதை பார்த்து சிரிச்சிட்டு இப்பதான் சீரியஸாவே ஆகுறான். கரெக்டா இப்ப யூரி ஸ்பைடர் கிட்ட போறான். அவன் பஞ்ச் பண்ண வரும்போது குனிஞ்சு அவன் பக்கத்துல க்ளோஸா வந்துடுறான். அவ்வளவு ஃபாஸ்டா வந்தால ஸ்பைடரால ரியாக்ட் பண்ண முடியல. கார்டு வைக்காம மிஸ் பண்ணிடுறான். அந்நேரம் கீழே கூடி வந்து ஒரு அப்பர் கட்டு பொழிச்சுன்னு வைக்கிறான். ஒரு கையில அப்பர் கட்டை கொடுத்துட்டு இன்னொரு கையை சைடு வழியா கொண்டு வந்து மூஞ்சில சைடா கண்ணத்திலே ஒரு அடி அடிச்சு அப்படியே படுக்க வச்சிடறான். ஆக மொத்தத்துல இப்ப என்னடா ஆச்சு, சட்டுன்னு ஒரே செகண்ட்ல கேம் முடிஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு, அதுக்குள்ள இப்படி டவுன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டே பஞ்ச்ல சுருண்டு வந்தா அதுக்கடுத்து எந்திக்கவே இல்ல. 10 செகண்ட் அப்படியே முடியுது. யூரி வந்துட்டு இந்த ஒரு கேமை ஈஸியாவே வின் பண்ணி ஃபைனலுக்கு முன்னேறான். ஜோ வந்துட்டு அன்னைக்கு நைட்டே ரோட்ல தனியாவே வண்டியில உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாய் வந்து அவன் பக்கத்துல இருக்குது. நீ யாருப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த நாயை பார்த்தனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது யூரியோட நாய் தான். அப்படியே நேரா யூரியோட கார்ல போய் அது ஏறுது. யூரி அப்படியே பக்கத்துல ஜோ கிட்ட வந்து பேச வரான். அது உன்னோட நாய் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். இது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குது. அவன் வந்துட்டு தெரியாதவங்க யாருக்கிட்டே இப்பெல்லாம் வந்து நிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். அப்போ ஜோ வந்துட்டு நீ லாஸ்டா மேக் பண்ண ஷாட் வந்துட்டு ரொம்பவே அமேசிங்கா இருந்தது, எனக்கு பெப்பையோட நிலைமை நினைச்சா ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப யூரி வந்துட்டு நீ எதுக்கு கியரே இல்லாம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டு என்னோட பேரை கொஞ்சம் வெளியே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப அதுவே ஒரு ஐடென்டிட்டி ஆயிருச்சு எங்களுக்கு. ஒரு வாட்டி நான் ரிங்குக்குள்ள போகும்போது என்னோட லைஃபே நான் வந்துட்டு என்னோட கையை நம்பி தான் வச்சிருக்கேன். அது கண்டிப்பா ரொம்பவே பயமா தான் இருக்கும். பட் அது வந்துட்டு ரொம்பவே ஃபன்னாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி நீ எதுக்காக ஃபைட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜோ திரும்ப யூரி கிட்ட கேக்குறான். ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஒருத்தவங்களோட கனவுக்காக தான் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இன்னொரு பக்கம் நாம்பு ஃபூஜிமாக்கி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் நீ என்ன உன்னோட பார்ட்னர் கிட்ட பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கி கேக்குறான். நான் வந்துட்டு பேசிட்டேன், அதுக்காகவே இப்ப நம்ம ட்ரிங்க் பண்ணவே செய்றோம், செலிப்ரேட் பண்ற விதத்துல அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. நீ வந்துட்டு உண்மையாவே ஒரு ஸ்கார்பியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கி சொல்றாரு. ஸ்கார்பியன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், தேலு. நாம்புக்கு எதுக்கு அப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியல. நீ அந்த கதையை கேட்டது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கி ஒரு கதையை சொல்றாரு. ஒரு தேல் வந்துட்டு ரிவரை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் தெரியாது. அதனால அந்த ஸ்கார்பியன் வந்துட்டு ஒரு தவளை கிட்ட நீ ரிவரை கிராஸ் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான். அதுக்கு அந்த தவளை கேட்டுச்சான், ஒருவேளை நீ கொத்திட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த தேலு சொல்லுது, நான் உன்னை கொத்திட்டேன் அப்படின்னா நானுமே தண்ணியில முழுங்கி செத்துருவேன்ல, அப்புறம் எதுக்கு நான் அப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். சரின்னு ஒரு நம்பிக்கையில தவளையும் அது மேல வச்சுட்டு ஸ்கார்பியனை அப்படியே ரிவர்ல கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த தண்ணியில பாதி தூரத்துக்கு அப்புறம் போகும்போதே அந்த ஸ்கார்பியன் வந்துட்டு அதோட கொடுக்க வச்சு கொத்திருச்சான் தவளைய. அப்ப அந்த தவளை பாதி கான்சியஸ்ல இருக்கும்போதே நீ தான் கொத்த மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னி, அப்புறம் எதுக்கு கொட்டின அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான். அதுக்கு நாம்பவே ஆன்சனி சொல்றாரு, என்னால எதுவும் பண்ண முடியாது, இதுதான் வந்துட்டு என்னோட நேச்சரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கார்பியன் சொல்லிச்சான் அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் அதான் தேலோட ஒரு உண்மையான நேச்சரே, அது வந்துட்டு அதை மாத்திக்காது. அந்த மாதிரி தான் நீயும் கூடவே இருந்து அவன் இப்படி கொட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபூஜிமாக்கி நாம்பவே இந்த மாதிரி ஸ்கார்பியனோட கம்பேர் பண்ணி சொல்றாரு. இப்ப ஜோவும் வந்துட்டு அவன் வண்டியில வந்துகிட்டு இருக்கான். இந்த வாட்டி அவன் பின்னாடி அந்த ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வச்சிருப்பான் இல்லையா, அதுல அவனோட கீரையுமே எடுத்துக்கிட்டு தான் வரான் இந்த மேட்சுக்கு. இவன் கீரை ரெடி பண்றதுக்காக அந்த மெக்கானிக் கடையில தான் இருந்திருப்பான். அந்த மெக்கானிக் வந்துட்டு சொல்றாரு, நேத்து நைட் உன்னோட பார்ட்னர் இங்க வந்தாரு, நீ ஒருவேளை மேட்சுக்கு வரப்போற அப்படின்னா இதை உன்னை காதுல மாட்டிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்போனை கொடுக்குறாரு. அதை கொடுக்கும் போதே நான் வந்துட்டு அப்ப இன்னைக்கு யாருக்கு பெட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக் கேட்கிறாரு. அப்படியே இப்ப கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ அடுத்த எபிசோட்ல ஜோ வந்துட்டு கியரோட தான் ஃபைட் பண்ண போறான். அண்ட் அந்த ஹெட்போனையுமே வாங்கிக்கிட்டா அப்படின்னா மேட்ச் பிக்சிங்கும் நடக்க தான் போகுது. மேட்ச் பிக்சிங் நடந்தது அப்படின்னா காசு என்னவோ நிறைய கிடைக்கும். பட் ஜோவோட ட்ரீம் வந்துட்டு ட்ரீமாவே போயிடும். அப்படி ஒருவேளை மேட்ச் பிக்சிங் நடக்காம ஜோ நேர்மையா லேண்ட் அப்படின்னா அது நாம்போட உயிருக்கும் ஆபத்து, ஜோவோட உயிருக்கும் ஆபத்து, சாச்சியோட உயிருக்குமே மெயின் ஆபத்து. எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே டிஸ்அட்வான்டேஜ் தான். இதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஜோ வரப்போறா அப்படின்றத ரிங்குக்குள்ள தான் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.